ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பன் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அவர் நம்மை போஷிக்கிற தேவன். அவர் நமக்கு ஞானத்தை தருகிற தேவன். அப்படியாய் இந்த நாட்களிலே நாம் அநேக காரியங்களை குறித்து தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாமா? மத்தேயு 23வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். ஹalleluya. ஆங்கிலத்திலே பாருங்க, இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. The greatest among you must be a servant. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, உங்களில் யார் பெரியவனாய் இருக்க விரும்புகிறீர்களோ அவங்க முதலாவது ஒரு ஊழியக்காரனா இருக்க கடவன். He must be like a servant. He must have an attitude of a servant. ஒரு வேலைக்காரனுடைய அந்த சுபாவம் அவர்களிடத்திலே இருக்கணும். இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரே ஒரு ஆசை தான். என்ன ஆசை? நான் தான் முதலாவது இடத்துல இருக்கணும். எல்லாரும் என்னதான் கனம் செய்ய வேண்டும். நான் போகிற இடத்துல எல்லாம் என்னதான் பார்க்கணும். நான் தான் தலைவனா இருக்கணும். எனக்குத்தான் அந்த முதலாவது இடம் கிடைக்கணும். நான் தான் அந்த ஃப்ரண்ட் சீட்ல போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் இந்த லீடர்ஷிப், இந்த முதலாவது இடத்துல இருக்க வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்கிறது. ஆனால் பாங்க, இயேசு சொன்னார், உனக்கு அந்த ஆசை இருக்குமானால் முதலாவது நீ ஒரு ஊழியக்காரனா இருக்க கடவன். You should have that humbleness. ஒரு ஊழியக்காரன், ஒரு வேலைக்காரனுக்கு என்ன சுபாவம் இருக்கிறதோ அந்த தாழ்மை உங்களிடத்துல இருக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க சிந்தித்து பாருங்க, யோசித்து பாருங்க, இன்றைக்கு உங்களிடத்துல அந்த சுபாவம் இருக்கிறதா? ஒரு வேலைக்காரன் அந்த சுபாவம் உங்களிடத்தில் இருக்கிறதா? மற்றவர்களுக்காய் ஊழியம் செய்கிற அந்த சுபாவம் உங்களிடத்தில் இருக்கிறதா? மற்றவர்களை கனம் பண்ணுகிற அந்த சுபாவம் உங்களிடத்தில் இருக்கிறதா? அந்த தாழ்மை உங்களிடத்தில் இருக்கிறதா? தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு சொன்னார், உங்களுக்கு அந்த தாழ்மை வேண்டும். You need to have that humbleness inside you. பாருங்க, இயேசு சொன்னார், நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கும் இயேசுவின் சுபாவம் நமக்குள்ளே வர வேண்டும். இயேசு ராஜாவாய் இருந்தும் தேவனாய் இருந்தும் அவர் இந்த உலகத்திலே பிறக்கும் பொழுது தாழ்மையாய் அவர் பிறந்தார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியாப்பட்ட ஒரு தாழ்மை அவசியம். அதுதான் இயேசு சொன்னார். நீ தலைவனா இருக்க விரும்பணுமா? முதலாவது நீ ஒரு ஊழியக்காரனாய் ஆக கடவன். First, you should have the attitude of a servant. You should be ready to serve others. You should be ready to greet others. You should be ready to honor others. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இந்த தாழ்மையை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த தாழ்மையை நாம் கற்றுக்கொள்வோம் என்றால் நிச்சயமாய் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், நம்முடைய எல்லைகளை அவர் பெரிதாக்குவார். நிச்சயமாய் ஒரு நாள் நம்மை அவர் உயர்த்துவார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் தாழ்மையா இருக்காங்களோ அவர் எல்லாம் தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்க தாழ்மை இருப்பீர்களானால் நிச்சயமாய் ஏற்ற நேரத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாள் முழுவதுமாய் நீரங்களை ஆசீர்வதியும் அப்பா. தாழ்மையின் இருதயத்தை நீரங்களுக்கு தருவீராகப்பா. நீங்க அப்படியே செய்ய போவதுக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.